ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய பகுதி கோயம்புத்தூரில் சிறுமுகை பக்கத்தில் இருக்கிற லிங்காபுரம் வனப்பகுதியை ஒட்டி உள்ள கிராமம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா யானைகளோட நடமாட்டம்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இப்போ ஒரு செக் போஸ்ட்டை தாண்டி தான் போக போகிறோம். லிங்காபுரத்துலேருந்து காந்தவியல் சாலை செல்றதுக்காக உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணி பிப்ரவரி 2023 துவங்கினாங்க. இந்த மேம்பாலத்தோட பணிகள் 75% முடிஞ்சிருந்ததாக சொல்லியிருந்தாங்க. இப்போ சில வருடங்களாக இந்த மேம்பாலத்தோட பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த உயர்மட்ட மேம்பாலம் மழை வரும்போது அந்த மேம்பாலம் கட்ட முடியாது. மழை வரப்பெல்லாம் அந்த சாலையே மூழ்கிரும். நம்ம இப்போ செக் போஸ்ட்டை தாண்டி மேம்பாலம் ஆரம்பிக்கக்கூடிய பகுதிக்கு போயிட்டுருக்கோம். இந்த லிங்காபுரத்தை அடுத்ததாக காந்தவயல், காந்தையூர், மேலூர், உளியூர், ஆலூர் போன்ற பல்வேறு கிராமங்கள் உள்ளன. இப்போ நம்ம போயிட்டுருக்க சாலை பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் மூழ்கிரும். 2 புறமும் மழை நீராக தான் தேங்கியிருக்கும். நீங்கள் சிறுமுகை லிங்காபுரம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னாவே நீர்கள் சூழ்ந்து சாலைகள்லாம் மூழ்கிருச்சு. படகுகள் மூலியமாக தான் இதற்கு அடுத்து உள்ள கிராமங்களுக்கெலாம் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்தியெலாம் நிறையா பார்த்துருப்போம். லிங்காபுரம் காந்தவயல் இடையே காந்தையாறு எனும் காட்டாறு கடந்து செல்கிறதுன்னு சொல்கிறாங்க. நீலகிரி மலைப்பகுதியில் பெய்யும் மழைநீர் இந்த காந்தையாற்றின் வழியாக பவானி ஆற்றில் கலக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 2005 ஊரக வளர்ச்சி திட்டத்தின் மூலியமாக காந்தையாற்றின் குறுக்கே 40 லட்சம் செலவீட்டில் மேம்பாலம் கட்டப்பட்டுச்சு. அந்த மேம்பாலம் தரை மட்டத்திலிருந்து 20 மீட்டர் உயரத்துக்கு தான் கட்டப்பட்டுச்சு. இப்போ நம்ம போயிட்டுருக்க பாலம் தான் பார்த்திங்கன்னா 2005 கட்டியிருக்காங்க. இந்த மேம்பாலம் மழை வரும்போதெல்லாம் முழுவதுமாக மூழ்கிரும். நம்ம யூடியூப்பில் சிறுமுகை லிங்காபுரம் சொல்லி போட்டிருந்தீங்கன்னா மழைக்காலங்களெல்லாம் ஒரு சில பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அப்போ இந்த பகுதி முழுவதுமாக பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். நம்ம வர வழியில் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க பாருங்கள். அந்த போர்டு வரைக்கும் தான் சாலையாக இருக்கும். அதுக்கப்புறம் முழுவதுமாக பார்த்திங்கன்னா தண்ணீரால் தான் நிறைஞ்சிருக்கும் இந்த பகுதி முழுவதும். நம்மளோட வலதுபுறம் தான் பவானி சாகர் அணைக்கட்டு இருக்குது. பவானி சாகருக்கு அணைக்கட்டுக்கு பின்னாடி தான் இந்த கிராமங்கள்லாம் இருக்குது. நம்மளுடைய இடதுபுறம் பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் தெங்குமரடா பகுதி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பகுதி இருக்குது. மார்ச் 2026 இந்த மேம்பாலத்தோட பணிகள் மீண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. 2023 15.40 கோடி மதிப்பீட்டில் இந்த மேம்பாலம் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மேம்பாலம் நீர்வரத்து குறைவாக இருக்கக்கூடிய நேரத்திலும் வெயில் காலங்களில் மட்டும்தான் கட்ட முடியும். மழை வரும் காலங்களில் இந்த மேம்பாலம் கட்ட முடியாது. ஏன்னா இந்த மேம்பாலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நீரால் தான் மூழ்கியிருக்கும். நீர் பகுதியாக தான் இருக்கும். நம்ம இப்போ உள்ளே இருக்கக்கூடிய கிராமங்களுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம சிறுமுகை பகுதியில் வர வழி முழுவதும் பார்த்திங்கன்னா வாழைத்தோட்டங்களாக தான் இருந்துச்சு. விவசாயம்தான் இந்த பகுதிகளில் பிரதான தொழிலாக இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு ஒரு சில இடங்களில் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம அந்த மேம்பாலத்தை தாண்டி ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். லிங்காபுரத்தை தாண்டி பார்த்திங்கன்னா காந்தவயல், காந்தையூர், மேலூர், உளியூர், ஆலூர்னு சொல்லிட்டு நிறைய கிராமங்கள் உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்துடலாம். திரும்பவும் அந்த மேம்பாலம் ஆரம்பிக்கக்கூடிய பகுதிக்கு வந்துடலாம். நம்ம அப்படியே கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம போகிறப்பே பாருங்கள் மலைத்தொடர்கள்லாம் தெரியுது. நம்ம திரும்பி மேம்பாலம் ஆரம்பிக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டுருக்கோம். உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் மேம்பால வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இந்த மேம்பாலம் கட்டினாங்க அப்படின்னா தான் மழைக்காலங்களெல்லாம் லிங்காபுரத்துலேருந்து இந்த மேம்பாலத்தில் வழியாக போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெலாம் போக முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ இது விவசாய நிலங்களாக இருக்குது இந்த பகுதி முழுவதுமாக.
மழைக்காலங்களில் இந்த பகுதி முழுவதுமாக மூழ்கிரும். இந்த மேம்பாலத்தை விரைந்து முடிச்சு தரணும்னு அப்பகுதி மக்கள் கோரிக்கையை வச்சுருக்காங்க. மழைக்காலங்களில் இந்த பகுதி முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கிறதுனால பரிசல் மூலியமாகவோ ஃபைபர் போட் மூலியமாகவோ தான் இதுக்குள்ளே இருக்க கிராமங்களுக்குள்ளெலாம் நம்ம செல்ல முடியும். மழைக்காலங்களில் ஒரு வீடியோ நான் பார்த்துருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பவானி சாகர் டேம்லேருந்து ஒரு படகு கொண்டு வந்து அந்த படகின் மூலியமாக தான் உள்ளே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய போர்டு தான் பார்த்திங்கன்னா 2023 மேம்பாலம் கட்ட ஆரம்பிக்கும் போது வைக்கப்பட்ட பதாகை. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பகுதி முழுவதும் பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் மூழ்கி தான் இருக்கும். இந்த போர்டு வரைக்கும் தான் சாலை இருக்கும். இந்த போர்டை சுற்றி வந்து தண்ணீரால் தான் மூழ்கி இருக்கும். இந்த மேம்பாலம் கட்டி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். லிங்காபுரம் வரக்காக பேருந்து வசதிகள்லாம் இருக்குது. நம்ம வரும்போதே ஒரு பேருந்து போயிட்டுருந்துச்சு, 1B அப்படிங்கிற பேருந்து போயிட்டுருந்துச்சு. நம்ம செக் போஸ்ட்டை தாண்டி தான் போனோம். செக் போஸ்ட்டை தாண்டினோன்னே வனத்துறையோட ஜீப்பெலாம் போயிட்டு வந்துட்டுருந்தாங்க. வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமம். வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன், யானைகளோட நடமாட்டமெல்லாம் அந்த பகுதியில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து தான் வந்திருந்தோம். மேட்டுப்பாளையத்துலேருந்து இந்திரா நகர் வழியாக போயிட்டு லிங்காபுரம் போயிருந்தோம். இந்த பகுதி முழுவதுமாக பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களாக தான் இருந்துச்சு. நம்ம போகக்கூடிய பகுதிகளில் வாழைத்தோட்டம் தான் அதிகமாக போட்டிருக்காங்க. நம்ம இப்போ போகும் பகுதிகளிலேயே பார்க்கலாம். சிறுமுகை பகுதி முழுவதுமாக பார்த்திங்கன்னா வாழைத்தோட்டங்கள் தான் அதிகமாக போட்டிருந்தாங்க. மழைக்காலங்களில் இந்த பகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்குள்ளே மேம்பாலத்தோட பணிகள்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா மழைக்காலங்களில் இந்த மேம்பாலத்தோட பணிகளை தொடர முடியாது. இந்த மாதிரி வெயில் காலங்களில் தான் மேம்பாலத்தோட பணிகள்லாம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ போகும்போதே பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருந்துச்சு. அனல் காற்று அடிக்குது. நம்ம ஹெல்மெட் கிளாஸ் க்ளோஸ் பண்ணால் கூட அனல் காற்று தான் அடிக்குது. நம்ம இந்த வழியாக போயிட்டு தான் லிங்காபுரம் போயிருந்தோம். இப்போ நம்ம பயணம் செஞ்சிட்ருக்க சிறுமுகை பகுதி பட்டுச்சேலை தயாரிப்பில் உயர்ந்த இடத்துல இருக்குது. கோராப்பட்டு அப்படிங்கிறது சிறுமுகையில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. கோராப்பட்டுங்கிறது பட்டும் பருத்தியும் இணைந்து தயாரிக்கப்படுகிறது. சிறுமுகை பகுதியில் நம்ம நிறையா துணிக்கடைகளை பார்க்கலாம். சிறுமுகை கைத்தறி நெசவாளர்கள் எளிதாக பல புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு புது புது முயற்சியில் இறங்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டல் உலகத்தில் பல்வேறு பட்டு சேலைகளை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.